புதிய பூமி நண்பர்களே, வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று பாருங்க, சில நிமிடங்கள் வரை ஆடியோ ஃபெயில் ஆயிடுச்சு. சில நிமிடங்கள் வரைக்கும் ஆடியோ கொஞ்சம் கம்மியான லோ சவுண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கும். தயவு செய்து பெரிய மனதோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆடியோ சரியாயிடும். சத்திய பிரமாணம் செய்வதும் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏதோ பாருங்க, ஒருத்தர் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை குறித்து சத்திய பிரமாணம். ஆனா 2 பேர் பண்ணுவாங்க, 5 பேர் பண்ணுவாங்க, 10 பேர் பண்ணுவாங்க, ஏன் 50 100 கூட பண்ணுவாங்க. ஆனா பாருங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட்டமா திரண்டு கும்பலா சத்திய பிரமாணம் பண்ணி நம்ம பார்த்திருப்போமா? ஆனா பாருங்க, நேற்றைக்கு பண்ணியிருக்காங்க சத்திய பிரமாணம் ஒரு விஷயத்தை குறித்து குவியலாக கூட்டமாக நின்று கொண்டு. எதுக்கு பண்றாங்க, ஏன் பண்றாங்க, யார் பண்ணாங்க, யாருக்காக பண்ணாங்க, யாரை எதிர்த்து பண்ணாங்க, முக்கியமா எந்த இடத்துல பண்ணாங்க, அதை சொன்னோம்னு வச்சுக்கோங்க. நமக்கே அதை சொல்லும் போதே வெடிக்கிற சத்தம் மனசுக்குள்ள, பூகம்பம், பயங்கரமான பூகம்பம் மனசுக்குள்ள வெடிக்கிற சத்தம் நமக்கே கேக்குதுன்னு சொல்லும் போது, அப்ப இதை போல அவர்களை எதிர்த்து சத்திய பிரமாணம் செய்வதை பார்க்கும் பொழுது சம்பந்தப்பட்டவங்களுக்கு எப்படி வெடிக்குங்க மனசுக்குள்ள பூகம்பம்? பூரா ஆத்மி गुजरात राजकोट जगह में एक जगह में वो पूरा लक्षकणकान आदमी स्टैंड कर दिया ना, तो बात में क्या बात करना? वो मोदी जी कच्ची को वोट नहीं करेंगे। आज इस गुजरात के आनंद से शपथ लेते हैं, अब की बार भारतीय जनता पार्टी को वोट नहीं करेंगे। எந்த கட்சிக்கு அவங்க ஓட் नहीं करेंगे சொல்றாங்க தெரியுங்களா? भारतीय जनता पार्टी को உலகத்தில் இருப்பதிலே மிகப்பெரிய ஜனநாயக கட்சியோட உலக உத்தம தலைவர், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், உலக அரங்கத்தில் நம்ம நாட்டை 10 வருஷத்தை தூக்கி உலக அரங்கத்தில் பொருளாதார ரீதியாக தூக்கி நிறுத்தி அந்த உலக உத்தம தலைவர் காதல இது விழுந்ததுன்னா என்ன ஆகுங்க? ஏன் ஆனது? ஓ, காதல விழுந்துச்சா? அதான் அப்படி அழகாரா நினைச்சோம். நேற்றைக்கு பாருங்க, என்றைக்குமே இல்லாத அளவுக்கு நேஷனல் மீடியா எல்லாத்துலயுமே ஒரு பிளாஷ் நியூஸ் ஓடிந்தது. வெப்பாலை வீசிக்கொண்டிருக்கும் இந்த சமயத்துல குஜராத் மாநிலத்துல மட்டும் மழை வந்து வெள்ளம் கரை புரண்டு ஓடி நிற்குது. இப்போதான் புரியுது பாருங்க, அந்த மழைக்கும் அந்த வெள்ளத்துக்கும் காரணம் நம்ம தாரதாரையாக விட்ட கண்ணீர் என்று. எதுக்காக இதை போல நடந்தது? இந்த காணொலிக்குள்ள வரப்போற 2 விஷயமே பாருங்க, ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா பாருங்க, இந்த 2 விஷயமே கடைசியா ஒரு மையப்புள்ளியில போய் இணையும். அப்படி இணையற அந்த மையப்புள்ளி என்பது அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு பக்கம் மாநில அளவுல அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பக்கம் போயிருந்தது, இன்னொரு பக்கம் நேஷனல் அளவுல அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி போயிருந்தது. அந்த நேஷனல் அளவுல போயிருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு வார்த்தையால வந்த விளைவுதான் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் ராஜ்கோட்ல நின்று கொண்டு மோடிஜி அவர்கள் கட்சிக்கு நெய் ஓட்டு கரைங்கன்னு சத்திய பிரமாணம் எடுத்தது. காரணம் பாருங்க, குஜராத் ராஜ்கோட்ல கூட்டமாக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு மோடி அவர்கள் கட்சிக்கு ஓட்டு நெய் கரைங்கன்னு சத்திய பிரமாணம் பண்ணாங்க இல்லீங்களா? அதுக்கு காரணமே பாருங்க, அவங்களே தான். மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் ரூபாலா, அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, ராஜ்புத் மக்களை குறித்து ஏடாவரமா பேசுறாரு. அதுவும் பாருங்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை குறிப்பிட்டு ராஜ்புத் மக்கள் இருக்காங்க இல்லீங்களா, அவங்க எல்லாருமே ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தாங்க. யார் கூடங்க? பிரிட்டிஷ்காரர்கள் இங்க இருந்த சமயத்துல வெள்ளைக்காரர்களோடு அவங்க ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தவங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒட்டுமொத்தமா இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் ரூபாலாவுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. கடுமையான எதிர்ப்பு எழுந்த நிலையில் மீண்டும் பாருங்க, இந்த அமைச்சர் ரூபாலாவுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ராஜ்புத் சமூகம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா பாருங்க, நீங்க எதிர்ப்பு ஒரு பக்கம் தெரிவிச்சுட்டு போங்கப்பா, அவர் ராஜ்புத் மக்களை என்னதான் எப்படி பேசினாலும் அந்த ரூபாலா என்பவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், ரொம்ப வேண்டியவர். நீங்க என்னதான் எதிர்த்து குரல் கொடுத்தாலும் அவர் எதிர்த்தாலும் நாங்க அவருக்கு சீட்டு கொடுக்கறதான் சொல்லி அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் எங்க பேச்சை மதிக்காம இதை போல நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப நாங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? போட மாட்டோம் ஓட்டு. அதனால பாருங்க, ஒட்டுமொத்தமா கூட்டம் திரண்டு மோடிஜி அவர்கள் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி சத்திய பிரமாணம் எடுத்த காட்சி தான் இது. லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி மோடி அவர்கள் கட்சிக்கு எதிராக ஒன்று கூடி சத்திய பிரமாணம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது என்னங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான். வெள்ளைக்காரர்களோடு ராஜ்புத் சமூகம் இணக்கமாக அட்ஜஸ்ட்மெண்டோட இருந்தாங்கன்னு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பக்கம் போயிருக்கும் போது, இந்த பக்கம் பாருங்க தமிழ்நாட்டில் இதே அட்ஜஸ்ட்மெண்ட் வார்த்தை தான் போயிருந்தது. கடுமையான போராளி, இது வரைக்கும் பாருங்க சரித்திரம் கண்டிராத ஒரு
சரித்திரத்தையும் மிஞ்சக்கூடிய வகையான கடுமையான போராளி. அந்த கடுமையான போராளி பாருங்க 2 தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்பட்ட அந்த யாரா சரித்திரம் கண்டாத போராளி யாரா? என்னங்க இது? யாருன்னு கேக்குறீங்க? அவமானப்படுத்துறீங்க அவரை. யார் சார் வரே? இவர தெரியல. இவரை தெரியாதா? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். பிரிட்டிஷ் இளவரசரா? எந்த மூளைக்கு? நீங்க மட்டும் பிரிட்டிஷ் இளவரசரோடு இவரை கம்பேர் பண்ணி பேசுறது ஊருக்குள்ள தெரிஞ்சுது. அப்புறம் பாருங்க, தமிழ்நாடு முழுக்க பத்தியறியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்பேற்பட்ட சரித்திரம் கண்டாத போராளி 2 தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்படுகிறார். அவர் கைது எதுக்காக பண்ணாங்கன்ட்டு நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா அந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறோம் பாருங்க. அவர் எதுக்காக கைது பண்ணாங்க? எல்லாம் திமுகவை எடுத்து கொள்ள கொடுக்குற காரணத்துக்காகத்தான். அவர் ஒரு நல்ல சுத்தமான ஊடகவியலாளர், சுதந்திரமான பத்திரிகை போராளி. மனசுல பட்ட உண்மையை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாதுங்களா? அந்த உரிமையை தடுக்கிறது யாருங்க? திமுக அரசு தான். திமுக அரசை குறித்தும் ஸ்டாலின் அவர்களை குறித்தும் உதயநிதி அவர்களை குறித்தும் உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்றாரு அப்படின்னு ஒரு காரணத்திற்காக அவரை கைது பண்ணி உள்ள தள்ளுறாங்க. யாரையா இதெல்லாம் சொல்றா? உளவுத்துறை அப்படின்னு சொல்லி உளவுத்துறை மேல பழி வைக்காதீங்க. உளவுத்துறை சொல்லல, உள்ளூர்துறை தான். உள்ளூர்துறைனா உள்ளூர்ல இருக்கிற உளவுத்துறை. திமுக இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வீடு கிடையாது, 2 வீடு. அவங்க காத்தால ஒரு வீட்டுக்கு போவாங்க, சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போவாங்க. அப்படின்ற ஒரு பயங்கரமான ரகசியத்தை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டின உள்ளூர் உளவுத்துறை. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கவுன்சிலர் எம்எல்ஏவா இருந்தா அவர் ஒரு வீட்டுல இருக்க மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பண்பாடு வச்சிருக்காங்க. அவங்க காலையில் ஒரு வீட்டுல இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு வீட்டுல இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜீன் அது. இப்படி திமுக கட்சிக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமான நபர்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்கன்னு சொல்லும் போது இந்த மாதிரி விஷயத்துக்கு சப்பக்கட்டு அவங்கள தவிர வேற யார் கட்டுவாங்கன்னு கேட்கணும். இவனே கேட்கக்கூடாது. எதுக்குங்க? இதை போல ஒரு சுதந்திரமான ஒரு ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் சுதந்திரத்தை கெடுக்கக்கூடிய வகையிலான கைது நடவடிக்கை எடுக்கிறத எதிர்த்து குரல் கொடுக்கிறத ஏன்னே கேட்கக்கூடாது. ஏன்னே கேட்கப்படாது. 2 பக்க அறிக்கை. போராளி சவுக்கு சங்கர் கைதை எதிர்த்து 2 பக்க அறிக்கை. வானதி சீனிவாசன் அவர்கள் கொடுத்த 2 பக்க அறிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், அந்த அறிக்கையோட ஹெட்டிங்கே இதுதான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகை சுதந்திர தின செய்தியை வெளியிட்ட அவர் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்து அதை படிச்சு பார்க்கணும். இப்படி 2 பக்க அறிக்கை முழுவதுமே தீயா வேலை செய்யணும் குமார். அந்த வகையில பாருங்க, ஃபயரா வேலை செஞ்சிருக்கு இந்த 2 பக்க அறிக்கையில் உள்ள கேள்வி பதில்கள். ஆனா பாருங்க, இப்படி பத்திரிகையாளர், சமூக ஊடகவியலாளர்கள், மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்க அப்படின்ட்டு சில பெயர்களோட பட்டியெல்லாம் பாருங்க அந்த அறிக்கையில கொடுத்திருக்காங்க. இவங்க குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த பெயர்கள் யாருமே பாருங்க நல்ல கருத்தை நாட்டு மக்களுக்கு சொன்னவங்களே கிடையாது. எழுத்தாளர் பத்ரி சேஷாத்ரி, அதுக்கப்புறம் யூடியூபர் மாரிதாஸ். உதாரணத்துக்கு பத்ரி சேஷாஸ்திரி அவரை கைது பண்ண விஷயத்தை குறித்து சொல்றாங்க இல்லைங்களா அந்த அறிக்கையில. அந்த பத்ரி சேஷாஸ்திரி என்கின்ற நபர் எதுக்காக கைது பண்ணாங்க? திமுக அரசை எதிர்த்து குரல் கொடுத்த காரணத்திற்காகவா, இல்ல மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொன்னதற்காக அவர் கைது பண்ணாங்களா? அந்த பத்ரி சேஷாஸ்திரி என்கின்ற நபர் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்கும் போது, போங்க சார் போங்க, போய் அவர்கிட்ட ஏதாவது ஒரு பெரிய துப்பாக்கியாட்டு கொடுத்து விடுங்க, அங்க போய் கலவரத்தை அடக்கலாம் பார்ப்போம். இவர் கலவரம் சொன்னது மணிப்பூரை குறித்து பேசுறாரு. துப்பாக்கி எடுத்து கையில கொடுத்து விடுங்கன்னு சொன்னது யார் கையில கொடுத்து விட சொன்னாருங்க? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட துப்பாக்கி எடுத்து கொடுத்து விடுங்க, அங்க போய் அவரால் கலவரத்தை அடக்க முடியுமா பார்ப்போம்னு சொல்லி டிவியில சொல்றாரு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை குறித்து வாய்க்கு வந்த கருத்தெல்லாம் சொன்ன காரணத்திற்காகத்தான் பாருங்க இந்த பத்ரி சேஷாஸ்திரி என்பவரை கைது பண்ணாங்க. அடுத்து பாருங்க போர்தாஸ். அவங்க மாரிதாசன் குறிப்பிட்டிருக்காங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் யூடியூபர் மாரிதாஸ். நம்ம போர்தாஸ் சொன்னா புரியாது இல்லைங்களா? மாரிதாஸ் சொல்லிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாரிதாஸ் எதுக்காக கைது பண்ணாங்க? மாரிதாஸ் வாயில நல்ல வார்த்தையே வராதுன்ற ஒரு உண்மை, அவர் வாயோட கூட்டம் தப்பு கிடையாது. ஆனா பாருங்க அந்த மாரிதாஸ் எதுக்காக கைது பண்ணாங்கன்னா, இருப்பதிலேயே அதிகப்படியான அவதூற பாரி அரசத்துக்காக. முப்படை தலைமை தளபதியான பிபின் ராவத் அவர்கள் ஹெலிகாப்டர் டிராவல் பண்றாரு. அந்த ஹெலிகாப்டர் பாருங்க திடீரென்று விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துடுறாரு. இதுக்கு காரணம் திமுக தான். ஒட்டுமொத்தமான பயங்கரவாதிகளோட புகலிடம் தமிழ்நாடு மாதிரியும், அப்படி ஏகப்பட்ட பயங்கரவாதிகளை பதுக்கி வச்சிருக்க இந்த தமிழ்நாட்டில் எந்த சமயத்தில் எது வேண்டுமானால் நடப்பதற்கு சாத்தியம் உண்டு. அதுவும் எப்பங்க பிபின் ராவத் அவர்கள் வந்த ஹெலிகாப்டர் வெடித்து சிதறிய அந்த செகண்ட்ல போடப்பட்ட பதிவு இது. மாரிதாஸ் போட்ட பதிவு. சம்பந்தப்பட்ட துறையே பாருங்க அந்த ஹெலிகாப்டர் விபத்துன்னு டிக்ளேர் பண்றாங்க. ஆனா பாருங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் போற போக்குல ஏதோ பாருங்க திட்டமிட்டே வாண்டடா பர்பஸா அந்த ஹெலிகாப்டர் அடிச்ச மாதிரியே
இதை போல ஒரு உலக மகா அவதூறு பதிவை பதிவிட்டாரு. இந்த மாதிரி போற போக்குல உலக மகா அவதூற உலகத்திலே எங்கேயுமே பதிவிட முடியாத உலக மகா அவதூற பதிவிட்ட காரணத்துக்காக தான் பாருங்க அவரை கைது பண்ணாங்க. அந்த வரிசையில் தான் இந்த மாதிரி போராளிகளை தொடர்ந்து திமுக அரசு அடக்குமுறை காரணமாக கைது பண்ணுகிற அந்த வரிசையில் தான் பாருங்க சவுக்கு சங்கர் கிட்டவும் அந்த அடக்குமுறையை காட்டுறாங்க. சவுக்கு சங்கர் எங்க மோடிஜி அவர்கள் கட்சியை விமர்சனம் செய்ததை விட கொஞ்சம் கம்மியா தான் திமுக விமர்சனம் பண்ணிருக்காரு. அவர் திரு சவுக்கு சங்கர் அவர் எங்களை பண்ணாத ஒரு விமர்சனம் கிடையாது. ஏன்னா மோடிஜி அவர்களை குறித்து மோடிஜி அவர்கள் கட்சியை குறித்து ஏடாகூடமான எசகபசகான எக்கச்சக்கமான அவதூறு பதிவுகளை உண்மையிலே பதிவிட்டிருக்காரு நிறைய. அதுவும் ஒரு படி மேல போய் தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்களோ அவங்க எல்லாருமே தமிழின துரோகிகள்னு சொன்னாரு. தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே தமிழின துரோகிகள் அப்படின்னு உண்மையை சொன்ன சமயத்துல கூட நாங்க அவரை கைது பண்ணல. ஆனா திமுக அரசு கிட்ட பாருங்க அந்த பெருந்தன்மை கிடையாது. தனி பெரும்பான்மையோட ஆட்சியில் இருந்தாலும் மோடி அவர்கள் பெருந்தன்மையோட இருக்காரு. ஆனா திமுக கிட்ட அந்த பெருந்தன்மை இல்லை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை குறித்தோ உதயநிதி அவர்களை குறித்தோ சவுக்கு சங்கர் ஏதாவது ஒரு உண்மையை எடுத்து போட்டார்னா மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டார்னா விழிப்புணர்வு ஏற்பட்டு போறாரோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக அவரை போட்டு அடக்குமுறை பண்ணி கைது பண்ணிடுறாங்க. இப்ப அந்த தனி பெரும்பான்மை பெருந்தன்மை அதெல்லாம் கூட லாஸ்ட்ல கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க திமுகவை குறித்து விமர்சனம் செய்கின்ற காரணத்திற்காக சவுக்கு சங்கர் போன்ற நபரை கைது பண்ணணும்னு சொன்னா இதற்கு முன்பாக வெளியிட்ட ஒரு பதிவில் சொன்னதை போலதான் வருஷம் 365 நாள்ல 3600 தடவை அவர் கைது பண்ணி நேரணும். ஏனென்றால் பாருங்க திமுகவை குறித்து எல்லா சேனல்ல உட்கார்ந்தீங்கன்னு வாயில என்னென்ன வரணுமோ அவ்வளவு அவதூற மாறி அரைச்சினுக்காரு. திமுகவை விமர்சனம் செய்த காரணத்திற்காக அவர் கைது செய்யப்படவில்லை. அவர் கைது எதுக்காக செஞ்சாங்கன்னு சொல்லி அவருக்கும் தெரியும். ஏன் 2 பக்கம் அறிக்கை கொடுத்து சப்பக்கட்டு கட்டுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் தெரியும். அந்த அறிக்கையிலேயே பாருங்க ஒரு ஓரமா ஒரு இடத்துல ஒரு பேரால குறிப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, பெண் காவலர்களை குறித்து அவர் இழிவுபடுத்தி பேசியதற்காக அவர் கைது பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க அவர் மட்டுமா பேசுறாரு. இன்னைக்கு என்னவோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாருன்னு இப்படி பொங்குகின்ற அரசு உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் தான் பெண்களை குறித்து பேசுறாங்கன்னு சப்பக்கட்டு கட்டுறாங்க இல்லைங்களா. அவங்க பாருங்க தேசிய மகளிர் அணி தலைவியாக அவங்க கட்சியில் இருக்கிறாங்க. நியாயப்பிரகாரம் நமக்கு வருகின்ற கோபத்தை விட பல மடங்கு கோபம் அவங்களுக்கு தான் வரணும். தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையில் உள்ள அனைத்து பெண் காவல் அதிகாரிகளை குறித்து இவ்வளவு மோசமா இழிவுபடுத்தி பேசிய காரணத்திற்காக. ஆனா பாருங்க அதற்கு மாறாக நமக்கு வருகின்ற கொஞ்சம் கோபம் கூட பாருங்க அவங்களுக்கு வரல. இன்னைக்கு என்னவோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாருன்னு இப்படி பொங்குகின்ற அரசு. இப்ப எல்லாரும் பேசுறாங்க, அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. இதற்கு முன்பாக திமுக மேடையில ஏதாவது பேசினாங்கன்னா போராட்ட ரேஞ்சில போயிருக்காங்க, ரோட்ல எல்லாம் உண்டிருக்காங்க. சைதை சாதிக் என்பவர் திமுக மேடையில குஷ்பு அவர்கள் பெயரை குறிப்பிட்டு ஏதோ பேசிட்டார்னு சொல்லி எவ்வளவு பொங்குனாங்க. ரோட்ல ஆழகமல தலைமையில் உண்டுந்தாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் திமுக மேடையில NCW அம்மா குஷ்பு அவர்களை குறித்து ஏதோ பேசிட்டாங்கன்னு சொல்லி என்ன மாதிரி கண்ணீர் சிந்தி எவ்வளவு பெரிய இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து பிரஸ் மீட் எல்லாம் வச்சு எவ்வளவு கரெக்டா பண்ணாங்க. அப்பதானே அவங்க சொன்னாங்க, நான் எனக்காக கண்ணீர் சிந்தவில்லை, நான் எனக்காக அழவில்லை, எனக்காக கதறவில்லை, எனக்காக கத்தவில்லை. நாட்டில் உள்ள எந்த பெண்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் முதல்ல நின்னு ஏன் ஒரு பெண்ணா இவ்வளவு வாங்க போயிட்டா உங்களுக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்கன்னா நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறது எனக்காக பேசல. நான் ஒவ்வொரு பெண்காக பேசுறேன். யாருக்குமே ஒரு பெண் பார்த்து இழிவாக பேசுறதுக்கு தைரியம் வரக்கூடாது. வந்தா திருப்பி அடிப்போம். அது இங்கே உட்கார்ந்துட்டு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்றேன், நாங்க இருக்கோம், உங்களுக்கு பிரச்சனைனா நாங்க இருக்கோம், நான் இருக்கேன், உட்கார்ந்து அடிப்பேன். இப்ப எங்க போச்சுங்க இந்த சவுக்கு சங்கர் இதே போல ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒட்டுமொத்தமான பெண் காவல் அதிகாரிகளை குறித்து பேசும்போது இந்த கோவம்லாம் இந்த மாதிரி அவங்க கிட்ட நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்க போச்சுங்க இந்த கோவம்லாம் சொல்லி. ஐயோ எனக்கு கோவம் வரங்க, பயங்கரமா கோவம் வரும். ஆனா பாருங்க கோவம் வராம எங்களை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. யாருங்க? பாஜக அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான். ஏன்னா பாருங்க இதே காங்கிரஸ் கட்சியில நான் இருக்கும்போது கூட ஒரு விழாவில் நான் கலந்துக்க போகும்போது ஒரு ரோட் ஷோ சமயத்துல திடீர்னு பாருங்க யாரோ ஒரு நபர் என்னை தொடுவதை போல நான் உணர்ந்தேன். டக்குனு பாருங்க அந்த இடத்திலேயே ஸ்பாட்லயே எப்பேற்பட்ட கோவக்கானோடு பொங்கி எஞ்சி விட்டான் பாருங்க ஒரு அறை. காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அந்த காங்கிரஸ் கட்சி விழாவில் இதே போல ஒரு நபர் அவர் பண்ணாரோ இல்லையோ அதே போல தெரியாது, ஏதோ பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தெரிஞ்ச உடனேயே பாருங்க ஸ்பாட்லயே அதே போல ஒரு அறை விட்டேன் நான். ஆனா பாருங்க நாங்க இருக்கிற இந்த கட்சிக்குள்ள அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் காட்ட முடியாது. யாரை குறித்து பேசணும், யாரை எதிர்த்து குரல் கொடுக்கணும், யாரோட கேள்விக்கு பதில் சொல்லணும், எந்த கேள்விக்கு முக்கியமா பதில் சொல்லணும். அதுவும் பாருங்க இந்த விஷயத்தை பத்தி நாங்க பேசக்கூடாதுன்னு சொன்னா
பேசவே மாட்டோம். நம்ம போயப்பே அதுதானப்பா. அப்ப பெண்கள் உரிமை, பெண்களுக்காக குரல் கொடுக்கிற கோவம், அதெல்லாம் ஐயோ அந்த சமயத்துல வந்த கோவங்க. எழுதி கொடுத்து ஸ்கிரிப்ட் மூலமா வந்த கோவம். அது ஸ்கிரிப்ட் கோவம் தான் சொல்லி அந்த பிரஸ் மீட்ல கோவக்காரலாக கொழுந்து விட்டு எரிந்து பிரஸ் மீட் முடிந்த கையோட கேமரா ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கிரிப்ட் வெளிப்பட்டதை நீங்க பார்க்கலையா? நல்லா பாருங்க. சில நொடிகளுக்கு முன்பாக வரை கேமரால லைவ் போயிட்டு இருக்கும் போது மட்டும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் எந்த அளவுக்கு இறுக்கமா இருந்தது. அந்த பிரஸ் மீட் முடிஞ்சு லைவ் கட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி மாறிச்சு பாருங்க. டோட்டலாகவே அவங்க முகத்தில் எவ்வளோ ஒரு சிரிப்பு. அடுத்த வார்த்தை அவங்க சொல்கிறாங்க பாருங்க. அடுத்து பாருங்க லைவ் போயினுக்கு தான் எங்க எல்லா இங்கிலீஷ் சேனல்ல. இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. அக்கா நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அக்கா நாங்க வரக்கூடாது. இங்கிலீஷ் சேனல் இது எல்லாமே பாருங்க டோட்டலா பியூர் அண்ட் பியூர் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட்ல பாருங்க எதை பேசணும்ன்ற ஒரு விஷயத்தை எழுதியிருக்கோம், அதை பத்தி மட்டும் தான் பேசுவோம். பெண்களுக்கு எதிராக இதை போல இவர் பண்றாருப்பா அப்படின்னு அந்த இவருன்ற இடத்துல எந்த கட்சியை குறிப்பிட்டு எந்த பேரை குறித்து எழுதியிருக்காங்களோ அதை பத்தி பேசுவோம். அதே பாருங்க அந்த இடத்துல எங்க கட்சி சேர்ந்தவங்க யாரா இருந்தாங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் எங்க கைக்கு வரவே விட மாட்டாங்க. அந்த அம்மாவோட நிலைப்பாடு அப்படி போயிருக்குதுன்னு சொன்னா இந்த அம்மாவோட நிலைப்பாடு இப்படி போயிருக்குது. எப்படிங்க சசிகுமார் ஃப்ரெண்ட்ஷிப் ரேஞ்சில் போயிருக்குது. எதுங்க சசிகுமார் வாய்ஸை ட்ரை பண்றோம். குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, அதான்டா நட்பு. அப்படி சசிகுமாரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரேஞ்சில் போயிருக்குது இந்த அம்மாவோட நிலைப்பாடு. அங்கேயாவது பாருங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னா டக்குன்னு அவங்க கோபத்தை வெளிப்படுத்திட்டாங்க. ஆனா பாருங்க இங்க குத்துனது நண்பனா இருந்தாலும் வெளியே காட்டி கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எங்க விழாவிலேயே எங்களுக்கு ஏதாவது இதே போல ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் நாங்க வெளியே சொல்லக்கூடாது. கூட்டத்துக்கு மத்தியில இதை போல அநியாய அக்கிரமம் பண்றது யாருப்பான்னு நாங்க திரும்பி பார்ப்போம். யாருப்பா இந்த மாதிரி பண்றதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறாங்க. திரும்பி பார்த்து அவங்க ஏதாவது கடுமையான கோபத்தோட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனா திரும்பி பார்த்து எங்களுக்கு கோபம் வந்தாலும் அதை வெளியே காட்டக்கூடாது. தேசிய மகளிர் அணி தலைவிக்கே இந்த நிலைமைன்னா அப்போ இந்த கட்சிக்குள்ள இருக்குது மற்ற பெண்களுக்கு என்ன மாதிரி நிலைமைப்பா அப்படின்னு கேள்வி கணல்ல கேட்கணும்னு போனோம். ஆனா பாருங்க கேட்க விடாம நாங்களே பாருங்க அமைதியாயிடுவோம். இந்த இடத்துல தான் இதே பாருங்க இந்த தனி பெரும்பான்மையோடு மோடி அவர்கள் ஆட்சியில இருந்தாலும் ஆனா இந்த மாதிரி பேசுறவர்கள் மீதெல்லாம் எதுவும் அதுவும் முக்கியமா பத்திரிகையாளர்கள் மீதெல்லாம் நாங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லையே, அவங்க சுதந்திரமா செயல்பட விடுறோமே அப்படிங்களா. அப்ப இதை பாருங்க ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் சர்வதேச ஊடக கண்காணிப்பு அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் பாருங்க உலகத்தில் உள்ள 180 நாடுகளோட பத்திரிகை சுதந்திர தரவரிசை பட்டியலை வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடப்பட்ட அந்த தரவரிசை பட்டியல்ல இந்த 180 நாடுகள்ல பத்திரிகை சுதந்திர தரவரிசை பட்டியல்ல நம்ம நாடு பிடித்த இடமானது 159வது இடம். 31.28% மதிப்பெண்ணை பெற்று இந்த பத்திரிகை சுதந்திர விஷயத்துல பாருங்க நம்ம நாடு 159வது இடத்தை பிடிச்சிருக்கு. சுதந்திரமாக செயல்பட விடுறாரு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்கின்ற நம்ம மோடிஜி அவர்கள் அப்படின்னு சொல்ற அந்த தனி பெரும்பான்மை ஆட்சியில நம்ம நாட்டோட பத்திரிகை சுதந்திர தரவரிசை பட்டியல்ல 159வது இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ முதலிடம் என்பது யாருக்குங்க? நார்வே கண்ட்ரிக்கு தான். 91.89% மதிப்பெண்ணை பெற்று இந்த பத்திரிகை சுதந்திர விஷயத்துல நார்வே கண்ட்ரி நம்பர் 1 இடத்துல இருக்குது. திமுக அரசு அடக்குமுறை பண்றாங்க, ஒடுக்குமுறை பண்றாங்க, பத்திரிகை சுதந்திர குரல் வலைய நசுக்க பாக்குறாங்க, அப்படி இப்படின்னு பத்திரிகையாளர்களுக்காக கண்ணீர் சிந்தி 2 பக்க அறிக்கையெல்லாம் கொடுப்பதற்கு முன்பாக நம்ம ஆட்சியில நம்ம நாட்டுல பத்திரிகை சுதந்திரம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அப்புறம் பாருங்க இதை போல பக்கம் பக்கமா அறிக்கை கொடுத்து கண்ணீர் சிந்துங்க. தப்பு கிடையாது. ஆனா எது தப்பு தெரியுமா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் இன்றைக்கு குஜராத் மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து மோடி அவர்கள் கட்சிக்கு ஓட்டு நெய் கரைங்கன்னு சத்தியபிரமாணம் எடுத்துருக்காங்க. இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன காரணத்திற்காக லட்சக்கணக்கான மக்கள் இவங்களுக்கு எதிராக திரண்டிருக்காங்கன்னு தெரிந்த பிறகும் கூட பாருங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை குறித்து பேசிய ஷவுக்கு சங்கருக்காக இப்படி பக்கம் பக்கமா கண்ணீர் சிந்துறாங்க. ஆனால் குடங்குடமாக இப்படி கண்ணீர் சிந்துவதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். எம்எல்ஏன்றத கூட ஒரு ஓரமா இருந்து போடுறாங்க. ஆனா பாருங்க தேசிய மகளிர் அணி தலைவி இந்த ஒரு போஸ்டிங்ல இருந்து கொண்டு சவுக்கு சங்கர் பேசிய மகளிர்களை குறித்து இதை போல அநியாய அக்கிரமமாக பேசினவரை எதிர்த்து நம்ம தான் முதல்ல குரல் கொடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட பாருங்க அவங்களுக்கு இல்லாம கட்சி கொடுக்குற ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்து அறிக்கையா கொடுக்குறாங்க. இப்படி பெண்களை மிகவும் மோசமாக பேசிய நபருக்காக
ஒரு தேசிய மகளிர் அணி தலைவியே இதை போல இவங்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுக்க தயாராக இருக்கும் போது சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாதுங்க, சவுக்கு சங்கரை போன்றவர்கள் ஏன் இதை விட பயங்கரமாக அநியாயமாக பெண்களை குறித்து அவதூற சமூக வலைதளங்களில் உட்கார்ந்து வாரி அரைக்க மாட்டாங்க? பெண் காவல் அதிகாரிகளை குறித்து அவ்வளவு மோசமா இழிவா அவதூறு பரப்பியதற்காக கைது நடவடிக்கை எடுத்தவங்க செஞ்சது தப்பு. இப்படி பெண் காவல் அதிகாரிகளை குறித்து அவதூறு பரப்பியவர்களுக்கு ஆதரவாக நிற்பது ரொம்ப நியாயமானது. நல்லாகுதுங்க. யாரோட சட்டம்? மோடி மோடி மோடி. கண்டிப்பா கட்டம் கட்டமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமா நாட்டு மக்கள் கட்டம் கட்டுவதற்கு தயார் ஆயிட்டாங்கன்றது ஜூன் 4ஆம் தேதி சுத்தமா பாருங்க, அந்த மக்கள் கட்டிக்கிற கட்டம் வெளிச்சத்துக்கு வந்துடும். சோ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காலனிக்குள்ள வந்த எல்லா நியாயமான விஷயத்தை குறித்து மாநில அளவில் தேசிய அளவில் இருக்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக இவங்க சப்பக்கட்டு கட்டின இந்த நியாயமான விஷயத்தை குறித்து நீங்க நியாயமா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க நியாயமான கருத்துக்களை நீங்க நியாயமா பதிவு பண்ணுங்க. மீண்டும் இந்த காணொலி நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.